டெஸ்ட் எடுப்போம். அதில் RA, CRP, ASO, ஆன்டி-CCP இந்த 4 விஷயங்களைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அதில் எது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்குன்னு சொல்லி ஸ்டீராய்டையும் வலி மருந்துகளையும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே அடங்கி போயிடும். ஆனால் நம்ம சற்று கூட சிந்திச்சு பார்க்க மாட்டோம் இந்த வீக்கம் எங்கே போயிருக்கோன்னு. ஆனால் இந்த அத்தனை கழிவுகளும் எலும்புகளுக்குள்ளே போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ அப்போதைக்கு பேஷண்ட்டுக்கு வலி நிற்குமே தவிர நாளடைவில் என்ன ஆகும், போன் டிஃபார்மிட்டிஸ் எலும்புகளுக்குள்ளே புகுந்து கொண்ட இந்த கழிவுகள்னால எலும்புகள் மடங்க ஆரம்பிக்கிறதும் வளைய ஆரம்பிக்கிறதும் நம்மளால் ஒரு சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு வலிகள் அதிகமாகிடும். ஸோ அப்போ இந்த கழிவுகளை எப்படி நம்ம குடலை நோக்கி நம்ம போக வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சற்று சிந்திச்சு பார்த்தா போதும். இந்த நோயை ஒரு 2-3 நாட்களுக்குள் இந்த வீக்கத்தையும் வலிகளையும்